பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழி புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அடுத்த ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். ஸோ நீதியையும் தயையும் எவன் பின்பற்றுகிறானோ, எவன் நீதியை பின்பற்றுகிறானோ, நீதியாய் நடக்கிறானோ, நீதியின் பாதை நடக்கிறானோ, எவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறானோ, தயவுள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான். ஸோ நீதியையும் நல்ல கவனிங்க, தயையும் பின்பற்றுகிறவன், அந்த கடைபிடித்து நடக்கிறவனுக்கு என்ன கிடைக்கிறதா? கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறதே. ஜீவனையும் கண்டடைவான், நீதியையும் கண்டடைவான், மகிமையும் கண்டடைவான். நீதியை பின்பற்றுகிறவன் நீதியை கண்டடைவான், தயையை பின்பற்றுகிறவன் நீதியை கண்டடைவான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனை கண்டடைவான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் மகிமையை கண்டடைவான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் பாருங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் இருக்கணும், நீதியாய் வாழ அர்ப்பணிக்கணும், நீதியாய் வாழ ஒப்பு கொடுக்கணும், நீதியாய் வாழ வாஞ்சிக்கணும், விருப்பப்படணும். உண்மையாக இருக்க விருப்பப்படணும். பாருங்கள், போலியாக வாழ வேண்டியது, இல்லாதது இருக்கிறது போல காட்டணும். நமக்குள்ளே இருக்கிற சட்டியில் என்ன இருக்கிறது அதுதான் அகப்பியில் வரும். வேறு நம்ம மாற்றி ட்ரை பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மையாக இருக்க முடியாதே, நேர்மையாக இருக்க முடியாதே. பாருங்கள், ஆகவே போலியான மாய்மாலமான காரியங்களை நாம் தேடி போகாமல் நாம் நீதியின் பாதையிலே உண்மை உள்ளவர்களாய் நடக்கிற பொழுது, நீதி கூட்டல் தயை ஈக்குவல்ஸ் டு ஜீவன், நீதி, மகிமை. ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு மகிமை. ஸோ நீதிக்கு நீதி, இன்னும் நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் நீதி செய்ய முடியும், நம்மால் இன்னும் நீதியாய் வாழ முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் சொல்லியிருக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறது தான் நம்முடைய மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் ஜீவனை பார்க்கலாம், நீதியை பார்க்கலாம், மகிமையை பார்க்கலாம் பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தில் நமக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன். நமக்கு நீதி உண்டு, நித்திய நீதி. நமக்கு மகிமை உண்டு, நித்திய மகிமை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்று சொன்னீர் அல்லவா? அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் இயேசு மலைப்பிரதேசம் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டினீர். ஆண்டவரே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தரிசிப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியா இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவர்களாய், நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட தாகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி நீதியின் பாதைகளை நடத்தி ராஜா சோதரம், தயவுள்ள பிள்ளைகளாய் எங்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் உம்முடைய பிரசன்னத்தில் வாழவும், மகிமையை பெற்றுக்கொள்ளவும், நீதியை பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.